இயேசுவுக்கே புகழ். பேரண்டிங் டிப் நம்பர் 2. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். பழமொழி 3:12. நீதிமொழி 3:12 தெளிவாக சொல்கிறார். நம் தேவனே அவருக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கிறாரு. யார் அவர் விரும்புகிறாரோ, யார் மேலே அன்பு கொண்டிருக்கிறாரோ அவங்கள கண்டிப்பார். நீங்கள் பெற்றோராக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உண்மையான அன்பு உங்கள் குழந்தை மேலே வச்சுருந்தீங்கன்னா அவங்கள கண்டிப்பீங்க. ஒரு சின்ன கதை, நடந்த சம்பவம். ஒரு குழந்தை, அந்த குழந்தைய ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாகவும் வளர்க்குறாங்க. ஆனால் அந்த தாயோட வேலை என்ன தெரியுமா? 10 பாத்திரம் தேய்க்கிறது, ஒரு வீடுகளில் போய் தன் வேலையை செய்து பிழப்ப நடத்தி தன் வயிற்றுக்கு அரை வயிற்று கஞ்சை குடிக்கிறவங்க. இந்த தாய் எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க எதுவுமே தெரியாது. ஒரு நல்ல உயர்நிலை பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை படிக்குது, பெரியவளாகுது. தன் தாயை கூட நினைக்காதபடிக்கு தன் மனம் போன போக்கில் தன் வாழ்க்கை அமைக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணுது. அப்போ அந்த கல்யாணம் பண்ணும் பொழுது தாய் கேட்குறாங்க, நானும் அப்பாவும் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம், எங்களை அப்படியே விட்டுட்டு போறியே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி வளர்த்தீங்களா, அது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த தாய் மொத்தமான தன்னுடைய உழைப்பின் மொத்த சொத்தையும் அந்த குழந்தைக்கு தான் கொட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற நீதிபதிக்கிட்ட இந்த கேஸ் போடுறாங்க, என் பிள்ளை இப்படி என்னை கைவிட்டுடுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நீதிபதி சொல்கிறாங்க, இது யார் மேலே குற்றம்? இந்த குழந்தைக்கு நீ கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்காத உன் மீது தான் குற்றம் என்று சொல்லி, ஆனாலும் அந்த தாய் மீது மனம் இரக்கம் கொண்டு அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு திரும்ப பிழைப்பு நடத்துறதுக்காக தங்களால் ஆன உதவியை செய்கிறாங்க. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கண்டித்து திருத்தப்பட்டு வளர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தன் தாயை தோளிலேற்றி சுமக்கிறாங்க. யாரெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாங்களோ அவர்கள் தாயை மிகவும், தாய் தந்தையரை மிகவும் துச்சமாய் மதித்து விட்டு போகிறாங்க. பெற்றோர்களை எச்சரிக்கை, மிக கவனம். பிள்ளைகளை கண்டித்து வளருங்கள், பிறம்பெடுக்காமல் பிள்ளை வளர்க்காதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.